ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டு அன்னமன் ஆர்மி டிஎன்பிஎஸ்சி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற லெசன் 6th இருக்க உள்ளாட்சி அமைப்பும், ஊர ஊரகமும், நகர்ப்புறமும். கற்றல் நோக்கங்கள்ல ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு பற்றி பணிகள நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கிராம சபைனா என்ன? கிராம சபை கூட்டத்தோட நோக்கம் என்ன? பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்படி கொண்டு வந்தா? யார் கொண்டு வந்தா? உள்ளாட்சியில பெண்களின் பங்கு எப்படி இருக்கு? உள்ளாட்சி தேர்தல் எப்படி நடக்குது? இதெல்லாமே இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஸ்டோரி பேசிஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. அப்படியே வந்துட்டு இங்க வந்துரலாம். சாரி, இந்த இடம். இந்த பழ அப்படின்னு இருக்குல்ல, அது பழ கிடையாது. மிஸ்டேக்கு. 10,00,000 மக்கள் தொகையும், அதிக வருவாயும் இருக்கிற ஊர்கள மாநகராட்சியாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. 10,00,000 மக்கள் தொகையும், அதிக வருவாயும் இருக்கிற ஊர்கள மாநகராட்சியா தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மாநகராட்சினா 10,00,000 மக்கள் தொகை, அதிக வருவாய் இருக்கிற ஊர் மாநகராட்சி. அப்ப நகராட்சினா எப்படி? நகராட்சினா 1,00,000 மக்கள் தொகை, அதிக வருவாய். அப்ப பேரூராட்சினா எப்படி? 10,000 மக்கள் தொகை. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே 10,00,000 மக்கள் தொகையும், அதிக வருவாயும் இருந்தா அது மாநகராட்சி. அதுலேருந்து ஒரு 0 கழிச்சிட்டா 1,00,000 அது நகராட்சி. அதுலேருந்து ஒரு 0 கழிச்சிட்டா 10,000 அது பேரூராட்சி. இந்த புக்ல வந்துட்டு மாநகராட்சிகள் வந்துட்டு எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா, எவ்வளோ குடுத்துருக்காங்க? 12 தான் குடுத்துருக்காங்க. ஓகே. ஆனா எக்ஸஸாவும் மாநகராட்சிகள் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி, ஈரோடு, தூத்துக்குடி, திருப்பூர், வேலூர், திண்டுக்கல், தஞ்சாவூர். இதோட முடிச்சுட்டாங்களா? இதுக்கு அடுத்து எடுத்து எழுதிக்கோங்க. 13வதா வந்த மாநகராட்சி நாகர்கோவில், 14வது ஒசூர், 15 ஆவடி, 16 தாம்பரம், 17 காஞ்சிபுரம், 18 கரூர், 19 கும்பகோணம், 20 கடலூர், 21 சிவகாசி. இப்போ ரீசென்ட் அப்டேஷன்ல மொத்தம் 25 மாநகராட்சிகள் இருக்கு. ஸோ 22வதா வந்த மாநகராட்சி புதுக்கோட்டை, 23வதா வந்தது நாமக்கல், 24வதா வந்தது திருவண்ணாமலை, 25வதா வந்தது காரைக்குடி. ஸோ இது எல்லாத்தையுமே வீடியோ பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நான் இப்போ ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். இந்த மாநகராட்சிகள்லாம் நம்ம மெமரி பண்ணணும்ல அதுக்கு. செம்ம கோவமா திரிஞ்சுட்டு இருந்தா சேலையில ஒரு பொண்ணு. ஏன் அப்படி திரிஞ்சுட்டு இருந்தா அப்படின்னா, திருடிட்டாங்க ரோட்டுல அவளோட துட்ட. திரும்பி பார்த்தா வேலோட முருகன் நிக்கிறாரு. "திண்டாடாதம்மா, என்கிட்ட தஞ்சம் வந்துரு" அப்படின்னு சொல்றாரு. "நான் உன்ன கோயில்ல கூட்டி போய் ஒசத்தியா வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லவும், அவளும் ஆடி பாடி தாமரையில ஆனந்தமா அந்த முருகன் கூட போயிட்டா. காஞ்சு கருவாடா இருந்தவ, இப்ப குங்கும பொட்டு வச்சு, கடல்ல குளிச்சு செக்க செவேர்ன்னு ஆயிட்டா. ஒரு புது கோட்டைக்கு முருகன் அவள கூட்டு போறாரு. "நாமம் போற்றாத திருப்பி" அப்படின்னு காரமா பேசுறா. நல்லது பண்றவங்கள எப்பயுமே நமக்கு திட்டி தான பழக்கம். அந்த மாதிரி. ஓகே. இப்ப இந்த ஷார்ட்கட்க்குரிய டெஃபினிஷன் பார்க்கலாம். செம்ம கோவமா திரிஞ்சா சேலையில ஒருத்தி சொன்னேனா, அதுல செம்ம அப்படின்றது சென்னை, மதுரை. கோவமான்றது கோயம்புத்தூர். திரிஞ்சான்றது திருச்சி. சேலையில திரிஞ்சான்னு சொன்னேன்னா, அப்ப சேலம். திரும்பி பார்த்தா, திருடிட்டாங்க ரோட்டுல துட்ட அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஏன் அவ கோவமா இருக்கான்றதுக்கான ரீசன். திருடிட்டாங்க ரோட்டுல துட்ட. திருடிட்டாங்க திருநெல்வேலி, ரோட்ல ஈரோடு, துட்ட தூத்துக்குடி. திரும்பி பார்த்தா வேலோட முருகன். அப்போ திருப்பூர், வேலூர். திண்டாடாத என்கிட்ட தஞ்சமான்னு சொன்னார்ல, அப்ப திண்டுக்கல், தஞ்சாவூர்.
நான் கோயிலுக்கு கூட்டி போய் உன்ன ஒசத்தியா வச்சுக்கிறேன்னு சொன்னார்ல, அப்ப நாகர்கோயில், ஒசூர். ஆடி பாடி ஆனந்தமா தாமரையில போனாங்கல்ல, அப்ப ஆவடி, தாம்பரம். காஞ்சி கருவாடா இருந்தான்னு சொன்னேன்ல, அப்ப காஞ்சிபுரம், கரூர். குங்கும பொட்டு வச்சு கடல்ல குளிச்சு சிவப்பாயிட்டான்னு சொன்னேன்ல, கும்பகோணம், கடலூர், சிவகாசி. புதுக்கோட்டைக்கு அவள கூட்டு போனாருன்னு சொன்னேன்ல, அது புதுக்கோட்டை. நாமம் போற்றாத திருப்பியும்ன்னு காரமா பேசினால, நாமம் போற்றாத நாமக்கல், திருப்பியும் அப்படின்றது திருவண்ணாமலை, காரமா சொன்னதுனால காரைக்குடி. அதுக்கப்புறம் இதுலயேவும் நமக்கு இப்ப இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட்ல முதல்ல உருவாக்கப்பட்ட மாநகராட்சி எது? சென்னை மாநகராட்சி. இப்ப கடைசியா உருவாக்கப்பட்ட மாநகராட்சி எது? காரைக்குடி மாநகராட்சி. சப்போஸ் 15வதாக உருவாக்கப்பட்ட மாநகராட்சின்னு கேட்டா, இது வந்து இந்த ஆர்டர்ல நம்ம படிக்கணும். அதுக்கு தான் இந்த ஷார்ட்கட்டே நான் சொல்லியிருக்குது. 15வதா உருவாக்கப்பட்ட மாநகராட்சின்னு கேட்டா, நமக்கு ஆவடின்னு எழுத தெரிஞ்சிருக்கணும். 21வதா உருவாக்கப்பட்ட மாநகராட்சின்னு கேட்டா, சிவகாசின்னு எழுத தெரிஞ்சிருக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட்ல உருவாக்கப்பட்ட மாநகராட்சி சென்னை. கடைசியாக உருவாக்கப்பட்ட மாநகராட்சி எது? காரைக்குடி. இந்த மேப்ல அதெல்லாம் இருக்கும். பார்த்துக்கங்க. அதுக்கடுத்து 1688ல உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியாவுல உருவாக்கப்பட்டதிலே மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு அப்ப எது? இந்த சென்னையில இருக்க இந்த மாநகராட்சி தான். ஃபர்ஸ்ட்டு உருவாக்கப்பட்ட மாநகராட்சி எது? சென்னை மாநகராட்சி. அதுதான் இந்தியாவிலுமே மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு அப்படின்றாங்க. உள்ளாட்சி அமைப்பிலுமே அப்ப ஃபர்ஸ்ட்டு உருவாக்கப்பட்டது இந்த சென்னை மாநகராட்சி தான். எந்த வருஷம் அப்படின்னா 1688. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம். 1 8 8 2 8 தானே 16. அப்ப 16 போட்டு 2 8 போட்டுக்கோங்க. 16 88 1 8 8 2 8 16. இப்ப 16 2 8 போட்டா சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஓகே. அதுக்கடுத்து வேற எதுவும் இம்பார்ட்டன்ட் இருக்காது. நெக்ஸ்ட் போயிரலாம். இப்ப இங்க வந்தாச்சு. நகர்ப்புறத்த எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி. நான் ஆல்ரெடி சொன்னேன். மாநகராட்சி 10,00,000 மக்கட்தொகை, நகராட்சி 1,00,000 மக்கட்தொகை, பேரூராட்சி 10,000 மக்கட்தொகை. இதேபோல கிராமப்புறத்த ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இப்போ இப்ப கிராமப்புறத்துல இருக்க ஊராட்சியில எவ்வளோ மக்கட்தொகை இருப்பாங்க அப்படின்னா 500. ஊராட்சி ஒன்றியத்துல எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா 5000 தான். 5000 இல்லாட்டி அதுக்கு மேல. மாவட்ட ஊராட்சி அப்படின்னா 50,000த்துக்கு மேல. இப்ப கிராம ஊராட்சினா வந்துட்டு 500, ஊராட்சி ஒன்றியம் அப்படிங்கிறது 5000, மாவட்ட ஊராட்சிக்கு 50,000. இதுவும் அதே கான்செப்ட் தான். பார்த்துக்கங்க. அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டுல மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில 1,00,000த்துக்கும் அதிகமான மக்கட்தொகையோட வருவாய் அதிகம் கொண்டு இருக்கிறது தான் என்னது? நகராட்சி. இத ஆல்ரெடி பார்த்தாச்சு. 1,00,000 மக்கள் தொகைக்கு அதிகமா இருக்கிறவங்க. இப்ப தமிழ்நாட்டுல முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாலாஜாபேட்டை நகராட்சி. தமிழ்நாட்டுல முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாபேட்டை நகராட்சி. தமிழ்நாட்டுல முதல்ல உருவாக்கப்பட்ட மாநகராட்சி எது? சென்னை. தமிழ்நாட்டுல முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? வாலாஜாபேட்டை நகராட்சி. இந்த வாலாஜாபேட்டை வேலூர். வே வரிசை. அத வச்சு பார்த்துக்கோங்க. நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டா காஞ்சிபுரம். இத எப்படி 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 வச்சுக்கலாம் அப்படின்னா, நகராட்சி, காஞ்சி, நகராட்சி, காஞ்சி, நகராட்சி, காஞ்சி. இப்படி ஒரு 5 டைம்ஸ் சொல்லிருங்க. அப்போ மாநகராட்சி சாரி. அ முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி அப்படின்னா, வாலாஜாபேட்டை நகராட்சி, வேலூர் டிஸ்ட்ரிக்ட். நகராட்சி அதிகமா இருக்கிற மாவட்டம் காஞ்சிபுரம். அப்போ நகராட்சி காஞ்சி அப்படின்ற மாரி ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கடுத்து இங்க. அதான் பேரூராட்சின்னா என்ன? நகரத்திற்கும், கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊர் வந்துட்டு பேரூராட்சி. அங்க மக்கள் தொகை எவ்வளோ இருக்கும்? 10,000 பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால், அதுதான் பேரூராட்சி அப்படின்னும் சொல்றாங்க. இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே முதலாக பேரூராட்சின்ற ஒரு உள்ளாட்சி அமைப்பு
தமிழ்நாட்ல தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட்டு என்ன பார்த்தோம்? முதல்ல உருவாக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு என்ன இந்தியாலயே அப்படின்னா, சென்னை மாநகராட்சி தான். அப்போ உள்ளாட்சி அமைப்பிலே ஃபர்ஸ்ட்டு உருவானது மாநகராட்சி. அதுக்கடுத்து அம் தமிழ்நாட்ல முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாபேட்டை நகராட்சி. அது வேலூர் மாவட்டம். அதிகமான நகராட்சிகள் கொண்டது வந்துட்டு காஞ்சிபுரம். நகராட்சி காஞ்சின்னு படிச்சோம். இப்ப பேரூராட்சி அப்படின்ற உள்ளாட்சி அமைப்பு முதல்ல இந்தியால கொண்டு வந்ததே தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மாநகராட்சிக்கு ஒரு அதிகாரி இருப்பாரு. மாநகராட்சி அதிகாரி. அவர் யாரு அப்படின்னா, ஆணையர் அப்படின்னு சொல்லணும். அதேமாரி நகராட்சிக்கு நகராட்சி ஆணையர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதேமாரி பேரூராட்சிக்கு ஒரு நிர்வாக அலுவலர். பேரூராட்சிக்கு இருக்கிறது நிர்வாக அலுவலர், நகராட்சிக்கு இருக்கிறது ஆணையர், மாநகராட்சிக்கு இருக்கிறதும் ஒரு மாநகராட்சி ஆணையர் தான். இப்ப மாநகராட்சியோட ஆணையர் யாரு அப்படின்னா, ஒரு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி. அதாவது ஐஏஎஸ் ஆஃபீசர் ஒருத்தர் வந்துட்டு மாநகராட்சிக்கு ஒரு நிர்வாக அலுவலரா இருப்பாரு. ஓகேவா? ஆணையர் மாநகராட்சிக்கு ஒரு ஆணையர், அதாவது நிர்வாக அலுவலர் யாருன்னா, இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி. அதே மாதிரி நகராட்சிக்கு ஒரு ஆணையர் இருப்பாரு. அவர் யாரு அப்டின்னா, அவர் ஒரு அரசு அதிகாரியா இருப்பாரு. ஒரு கவர்ன்மென்ட் எம்ப்ளாயி, ஒரு கவர்ன்மென்ட் ஜாப் ஒரு கேண்டிடேட் வந்துட்டு கவர்ன்மென்ட் ஜாப்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்துட்டு நகராட்சி ஆணையரா இருப்பாங்க. அப்ப பேரூராட்சிக்கு நிர்வாக அலுவலரா ஒரு செயல் அலுவலர் இஓ இருப்பாங்க. இஓன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர் பார்த்துக்கங்க. இதே மாதிரி இந்த கிராமங்கள் இருக்குல்ல, கிராமத்துல வந்துட்டு கிராம ஊராட்சிக்கு, மாவட்ட ஊராட்சிக்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த இங்கனக்குள்ள இந்த பாயிண்ட் இங்கனயே பார்த்துரலாம். ஊராட்சி ஒன்றியத்துக்கு மட்டும் இந்த இடத்துல பாருங்க. ஊராட்சி ஒன்றியத்துக்கு மட்டும் ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்துட்டு நிர்வாக அலுவலரா இருப்பாரு. இத மட்டும் இங்கனயே பார்த்துக்கோங்க. ஏன்னா கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது அதுக்கு தான். அடுத்து, கிராமங்கள்ல செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு கிராம ஊராட்சி ஆகும். கிராம ஊராட்சி மக்களுக்கும் அரசுக்கும் இடையேயான இணைப்பு பாலமாக செயல்படுகிறது. கிராமங்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப பல பகுதிகளாக பிரிக்கப்படும். பகுதி, தொகுதி, வார்டு எல்லாமே ஒண்ணுதான். இந்த கிராம ஊராட்சியோட பிரதிநிதிகள மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்கேயுமே ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்ப மக்களால தேர்ந்தெடுக்கப்படுற பிரதிநிதிகள் யார் யாருன்னு பாருங்க. ஊராட்சி மன்ற தலைவர், பகுதி உறுப்பினர்கள். இவங்க யாரு அப்டின்னா, இந்த ஊராட்சி மன்றத்தோட பகுதி உறுப்பினரா இருக்கட்டும், ஊராட்சி ஒன்றியத்தோட பகுதி உறுப்பினரா இருக்கட்டும், மாவட்ட ஊராட்சியோட பகுதி உறுப்பினர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ஊராட்சி மன்ற தலைவர மட்டும் மக்கள் தேர்ந்தெடுக்குறாங்க. ஊராட்சி ஒன்றியத்தோட தலைவர இந்த ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் அவங்களுக்குள்ள ஒருத்தர வந்துட்டு தலைவராவும், துணைத் தலைவராவும் தேர்ந்தெடுத்துப்பாங்க. அதேமாரி மாவட்ட ஊராட்சிய பொறுத்தவரைக்கும், மாவட்ட ஊராட்சி தலைவர், துணைத் தலைவரும், அந்த மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் அவங்களுக்குள்ள ஒருத்தர தலைவராவும், துணைத் தலைவராவும் தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஸோ இத இங்க நல்லா பார்த்துக்கங்க. அப்ப மக்களால தேர்ந்தெடுக்கப்படுறது யார் யாரு? ஊராட்சி மன்றத்தோட தலைவர், அதோட பகுதி உறுப்பினர்கள். அதேமாரி ஊராட்சி ஒன்றியத்துக்குரிய உறுப்பினர்களும், மாவட்ட ஊராட்சி இருக்குல்ல, அதோட உறுப்பினர்கள். அததான் இங்க மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள்ன்னு சொல்றாங்க. இந்த ஊராட்சி ஒன்றியம் இருக்குல்ல, இதுக்கு அடுத்து பார்க்க போறோம். இந்த ஊராட்சி ஒன்றியம். இதோட உறுப்பினர்கள மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களா, அவங்களுக்கு கவுன்சிலர் அப்படின்னு நேம். அடுத்து ஊராட்சி ஒன்றியம். இந்த கிராம ஊராட்சிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்த அமைப்பு தான் வந்துட்டு ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு சொல்றாங்க. ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள தான் கவுன்சிலர்ன்னு சொல்றோம். இந்த கவுன்சிலர்கள மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. நான் ஆல்ரெடி மேலேயே சொல்லிட்டேன். இந்த கவுன்சிலர்கள் வந்துட்டு தங்களுக்குள்ள ஒருத்தர தான் ஊராட்சி ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. யாரு இந்த கவுன்சிலர்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒருத்தர ஊராட்சி ஒன்றிய தலைவராகவும், துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஊராட்சி ஒன்றியத்திற்கு ஒரு நிர்வாக அலுவலர் இருப்பாரு. அவர் பேரு தான் வட்டார வளர்ச்சி அலுவலர். பிடிஓ. அடுத்து
விழுப்புரம் மாவட்டத்துல அதிகப்படியா 22 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்காம். அதேமாரி நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்கு. அப்ப ரொம்ப கம்மியான ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீலகிரி, பெரம்பலூர். எத்தன இருக்குன்னா 4 இருக்கு. அதிகமான ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கிறது எது? விழுப்புரம். எத்தன இருக்கு? 22 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு. நீளமா ஒரு 4 அடி பாம்ப பார்க்குறோம். பெரம்பெடுத்து அடிக்கிறோம். அதுதான் இதுக்குரிய ஷார்ட்கட். குறைவான ஊராட்சி ஒன்றியங்கள். நீளமா ஒரு பாம்பு 4 அடி பாம்பு. அப்ப நீலகிரி, பெரம்பெடுத்து அடிக்கிறோம் பெரம்பலூர். எத்தன அடி பாம்பு? 4 அடி பாம்பு. அப்ப 4 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு. பாம்பு வந்து பார்க்க இந்த ஆலமரத்துல இருக்க விழுது பார்க்க பாம்பு மாரி தானே இருக்கும். அப்ப விழுப்புரம். அங்க அதிகப்படியா 22 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு. இத மெமரி பண்ணிக்கணும். 22 ஊராட்சி ஒன்றியங்கள் விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கு. அடுத்து மாவட்ட ஊராட்சி. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட ஊராட்சி இருக்கும். 50,000 மக்கள் தொகை என்ற அடிப்படையில மாவட்டங்கள் வந்துட்டு பல பகுதிகளாக பிரிக்கப்படுது. ஆல்ரெடி சொல்லியாச்சு. 50,000 மக்கள் தொகை இருக்கிறது மாவட்ட ஊராட்சி. 5,000 மக்கள் தொகை இருந்தா அது ஊராட்சி ஒன்றியம். 500 மக்கள் தொகை இருந்தா அது கிராம ஊராட்சி. இதுவும் அதே தான். அதோட பகுதி உறுப்பினர்கள். பகுதி உறுப்பினர்கள் தான் வந்துட்டு பகுதி உறுப்பினர்கள், தொகுதி உறுப்பினர்கள் எல்லாமே ஒண்ணு தான். மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் எல்லாமே ஒண்ணு தான். இந்த மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள யார் தேர்ந்தெடுக்கிறா? மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் தங்களுக்குள்ள ஒருத்தர தலைவராகவும், துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. சரி இந்த மாவட்ட ஊராட்சி குழு மாவட்ட ஊராட்சி குழுவோட பணி என்ன அப்டின்னா, ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களோட வளர்ச்சி திட்டங்கள கண்காணிக்கிறதும், மேற்பார்வையிடுறது தான். மாவட்ட ஊராட்சியோட பணி என்ன? கிராம ஊராட்சியிலயும், ஊராட்சி ஒன்றியத்திலயும் கொண்டு வரப்படுற வளர்ச்சி திட்டங்கள கண்காணிக்கிறது, மேற்பார்வையிடுறது. இதான் இங்க சொல்றாங்க. உள்ளாட்சி அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளால் நிர்வகிக்கப்படுகின்றன. அதாவது உள்ளாட்சி அமைப்புகள்ல எல்லாருமே மக்கள் பிரதிநிதிகள் தான் சொல்றாங்க. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் அந்த வார்டு உறுப்பினர்கள் எல்லாருமே. தொகுதிகள், பகுதிகள் என அழைக்கப்படுகின்றன. பகுதி உறுப்பினர்கள மக்கள் நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கின்றனர். இதே மாதிரி மாநகராட்சி தலைவர், நகராட்சி தலைவர், இங்க பேரூராட்சியும் சேர்த்துக்கலாம். பேரூராட்சி தலைவர். இவங்க எல்லாருமே மக்களால தேர்வு செய்யப்படுகிறாங்க. மாநகராட்சி துணைத் தலைவர், நகராட்சி துணைத் தலைவர அந்தந்த பகுதி அந்தந்த பகுதி உறுப்பினர்கள் இருப்பாங்கல்ல, இப்ப மக்கள் வந்துட்டு மாநகராட்சிக்கு தலைவர், துணைத் தலைவர், பகுதி உறுப்பினர்கள் எல்லாரையுமே தேர்வு செய்றாங்க. மாநகராட்சியோட துணைத் தலைவரையும், நகராட்சி துணைத் தலைவரையும் அந்த பகுதி உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒருத்தர தேர்வு செஞ்சுக்கிறாங்க. அடுத்து இவங்களோட பணிகள் என்ன? இப்ப மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி இதோட பணிகள்லாம் என்ன அப்டின்னா, மக்களுக்கு சேவை செய்யணும். பொதுமக்களுக்கு தேவையான அவசிய பணி, விருப்ப பணி அதெல்லாமே செய்யணும். இப்ப கிராம ஊராட்சி அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கிராம ஊராட்சிக்கு அவசிய பணிகள் இருக்கு, விருப்ப பணிகள் இருக்கு. குடிநீர் வழங்குதல், தெருவிளக்கு அமைத்தல், தெருக்களை தூய்மைப்படுத்துதல், கழிவுநீர் கால்வாய் அமைத்தல், ஊர் சாலைகள் அமைத்தல், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்துதல். இதெல்லாம் அவசிய பணி. விருப்ப பணி, பூங்கா அமைத்தல், நூலகம் அமைத்தல், விளையாட்டு மைதானம் அமைத்தல், இன்னும் பிற. இப்போ நம்ம கிராமம் இருக்கு. நம்ம கிராமத்துல குடிநீர் வந்துட்டு தர்றாங்க. கிராம பஞ்சாயத்துலருந்து. ஸோ, குடிநீர், கழிவுநீர் கால்வாய் இது 2யும் நீர் சம்மந்தப்பட்டு வர்றது ஜாயின் பண்ணிக்கலாம். குடிநீர், கழிவுநீர் கால்வாய். சாலை அமைச்சா தான் தெருக்கள தூய்மைப்படுத்த முடியும். இப்போ ஊர் சாலைகள் அமைத்தல், தெருக்களை தூய்மைப்படுத்துதல். ஒரு தெருன்னு வந்துருச்சுன்னா, அதுக்கு ஒரு தெருவிளக்கு வேணும். இப்ப தெருவிளக்கு அமைத்தல். இது போக இங்க எக்ஸஸா இங்கன ஒண்ணு எழுதிக்கலாம். சிறிய பாலம் கட்டுதல். இது எழுதிக்கோங்க. ஆ ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கும். சிறிய பாலம் கட்டுதல். இதுவும் வந்துட்டு அவசிய பணிகள்ல எழுதிக்கலாம். அது மாரி மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்துதல். இப்ப விருப்ப பணி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்ஸுக்கு
ஒரு பார்க் வச்சு குடுக்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு விளையாட்டு மைதானம் அமைச்சு குடுக்கலாம். வயசான தாத்தா, பாட்டி நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு நூலகம் அமைச்சு குடுக்கலாம் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். அப்ப விருப்ப பணிகள்ல பூங்கா அமைத்தல் ஃபார் கிட்ஸ், விளையாட்டு மைதானம் அமைத்தல் ஃபார் யங்ஸ்டர்ஸ், நூலகம் அமைத்தல் ஃபார் முதியவர் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கலாம். மாநகராட்சி பணிகள். மாநகராட்சி பணிகளும் இந்த கிராம ஊராட்சி பணிகளோட இருக்கிற எல்லா பணிகளும் வந்துரும். நூலகத்த தவிர மிச்சம் எல்லாமே இருக்கும். அதுல இல்லாதது இதுல எக்ஸஸா என்ன இருக்கு அப்டின்னா, மருத்துவ சேவை இருக்கு. மருத்துவ சேவை எக்ஸஸ். அதே மாரி சந்தைகளுக்கான இடவசதி. அங்க வந்து சிறிய பாலம் கட்டுதல்னு பார்த்தோமா, இங்க வந்து மேம்பாலம் அமைத்தல். அது எக்ஸஸ். அதே மாதிரி இங்கேயும் கழிவுநீர் கால்வாய் இருக்கு. ஆனா, திடக்கழிவு மேலாண்மை அப்படின்றது மாநகராட்சியோட பணியில வருது. மாநகராட்சிக்குன்னு பள்ளிகள் அமைக்கணும் அப்படின்றது. அதுக்கப்புறமா பிறப்பு, இறப்பு பதிவு அப்படின்ற ஒண்ணு. இப்ப மாநகராட்சியில எக்ஸஸா என்ன இருக்கு? கிராம ஊராட்சி பணிகள்ல இருக்க எல்லாமே வந்துரும். குடிநீர் வசதி, தெருவிளக்கு அமைத்தல், தூய்மை பணி, சாலை அமைத்தல், கழிவு நீரு, பூங்கா, விளையாட்டு மைதானம் எல்லாமே வந்துரும். எக்ஸஸா இருக்கிறது மருத்துவ சேவை, மேம்பாலம் அமைத்தல், சந்தைகளுக்கான இடவசதி, திடக்கழிவு, பிறப்பு, இறப்பு பதிவு. இப்போ இதோட வேலையெல்லாம் யார் செய்வா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த மன்றங்கள், இந்த ஊராட்சி மன்றம், கிராம ஊராட்சி, மாநகராட்சி இந்த மன்றங்கள் போடப்படுற தீர்மானங்களின்படி ஆணையாளர், ஆணையாளர்னா எங்க இருப்பாரு? மாநகராட்சியில இருப்பாரு. அதிகாரி, அதிகாரி எங்க இருப்பாரு? அப்படின்னா நகராட்சியில. அந்தந்த அந்த பணிகளுக்கு தங்களுக்கு கீழ இருக்கிற அலுவலர்கள், ஊழியர்கள கொண்டு வேலைகள செய்வாங்க. அந்த பணிகள சிறப்பா செய்யறதுக்கு நெறைய ஊழியர்கள் வந்துட்டு கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் வந்து இருக்காங்க. சரி, ஓகே. இப்ப கிராம ஊராட்சியோட வருவாய் என்னென்ன வழியில வருது அப்டின்னா, இப்ப ஒரு கிராமத்துல இப்ப என்னோட கிராமத்துல நான் வீடு கட்டியிருக்கேன். அப்ப வீட்டு வரி இருக்கும். நான் வந்து ஏதாவது தொழில் பண்ணி என் கிராமத்துல நான் பொழைக்கலாம். அப்ப தொழில் வரி இருக்கு. இல்ல நான் ஏதாவது கடை வச்சு பொழைக்கலாம். அப்ப கடைகள் மீதான வரி இருக்கு. எனக்கு குடிநீர் தர்றாங்கல்ல, அப்ப இந்த குடிநீர் இணைப்புக்கான கட்டணம். ஸோ வந்து கிராமத்துல எனக்கு வீடு இருக்கு. நாங்க வந்து ஒரு தொழில் வச்சிருக்கேன். கடை வச்சு பொழைக்கிறேன். எனக்கு குடிநீர் இணைப்பு தர்றாங்க. ஸோ இதுலருந்து வர்ற வரியெல்லாம் கிராம ஊராட்சியின் வருவாய். பிளஸ் எங்க அப்பாவோட சொத்து இருக்கு என்கிட்ட. நிலம் வந்து நான் சொத்தா வச்சிருக்கேன். அப்ப நிலவரியிலிருந்து குறிப்பிட்ட பங்கு, சொத்துரிமை மாற்றத்திலிருந்து குறிப்பிட்ட பங்கு. என்னோட கிராமத்துல சொந்தமா எனக்கு சொத்து இருக்கு. அத நான் ஒருத்தருக்கு விக்கிறேன் அப்டின்னா, சொத்துரிமை மாற்றத்திலிருந்து குறிப்பிட்ட பங்கு, நில வரியிலிருந்து குறிப்பிட்ட பங்கு. அடுத்து மத்திய, மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு. இதெல்லாமே கிராம ஊராட்சியோட வருவாய். சரி, ஓகே. இப்ப மாநகராட்சியோட வருவாய் எப்படின்னா, மாநகராட்சியில இருக்கிறவங்களுக்கும் வீடு இருக்கும். அவங்களும் தொழில் வச்சிருப்பாங்க, கடை வச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் குடிநீர் வழங்கப்படும். இதெல்லாமே அங்க இருக்கிறது இங்க காமன். அதேபோல அங்க இப்போ மாநகராட்சினா ஒரு டவுன்ல வந்து என்ன இருக்கும்? ஒரு பொழுதுபோக்கு இருக்கும் ஏதாவது. அப்ப பொழுதுபோக்கு வரி. இப்ப நான் கிராமத்துல வந்துட்டு எனக்கு வந்து பைக்லாம் தேவைப்படாது. ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போக. ஆனா வந்துட்டு மாநகராட்சியில நான் டவுன்ல எனக்கு தேவைப்படுது. அப்ப வாகன கட்டணம். பொழுதுபோக்கு வரி, வாகன கட்டணம் எக்ஸஸ் பிளஸ் மத்திய, மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு. அங்க இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் இங்கேயும். அடுத்து அடுத்து நம்ம கிராம சபை கூட்டம் பார்க்க போறோம். ஒவ்வொரு ஊராட்சியிலயும் கிராம சபை கூட்டம்னு ஒண்ணு அமைக்கப்படுது. இந்த கிராம சபை கூட்டம் அப்படிங்கிறது ஒரு நிரந்தர அமைப்பு. கிராம சபைன்றது ஒரு நிரந்தர அமைப்பு. கிராம சபை தான் மக்களாட்சியோட ஆணிவேர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிராம சபை கூட்டத்துல 18 வயசு ஆனவங்க எல்லாருமே எல்லா மக்களும் போய் அங்க கலந்துக்கலாம். அந்த அந்த கூட்டம் வந்து வருஷத்துக்கு 4 தடவ நடைபெறும். அங்க யாரெல்லாம் கலந்துப்பாங்க அப்படின்னா, இப்ப சொல்ற கிராம சபை, ஊராட்சி மன்றத்துல யாரெல்லாம் இருப்பாங்க? ஊராட்சி மன்ற தலைவர், உறுப்பினர் இருப்பாரு. பிளஸ் அ ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், அதோட பகுதி வார்டு உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க. பிளஸ் இந்த ஊராட்சி மன்றத்துல ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் இருப்பார்ல, பிடிஓ அவரு. பிளஸ்
ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சித்தலைவர். யார் யாரு? ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்துருவாங்க. ஊராட்சி ஒன்றியத்தில இருக்க ஒரு பிடிஓ, அது போக ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், பகுதி வார்டு உறுப்பினர்கள் இல்லாட்டினா இங்க எழுதிக்கங்க. அவங்கலாம் வந்துட்டு இந்த கூட்டத்தில கலந்துக்குவாங்க. மக்களோட குறைகளையும், தேவைகளையும் நேரடியாக இங்க சொல்லலாம். இப்ப கிராம சபைன்றது ஒரு நிரந்தர சபை. இது வந்துட்டு ஒரு நிரந்தர சபை. மக்களாட்சி அமைப்பின் ஆணிவேர் அப்படின்னு சொல்றாங்க. அதுல 18 வயசு நிறைவடைந்த எல்லாருமே கலந்துக்கலாம். அதுல வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சித்தலைவர், ஒரு பிடிஓ, வட்டார வளர்ச்சி அலுவலர், ஆசிரியர், அது மட்டும் இல்லாம டீச்சரும் கலந்துக்குவாங்க. பிளஸ் இது ஓல்டு புக்ல இருக்கு. எழுதிக்கங்க. ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்கள் இவங்க எல்லாமே அதுல கலந்துக்குவாங்க. இந்த கூட்டம் 4 வருஷத்துக்கு 4 டைம்ஸ் கூடும் அப்படிங்கிறதுல என்னன்னைக்கு அப்படின்னா, ஜான்வரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. ஜனவரி 26 குடியரசு தினம் தெரியும். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் தெரியும். மே 1 உழைப்பாளர் தினம். அக்டோபர் 2 வந்துட்டு காந்தியடிகளோட பிறந்த நாள். அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரங்களை பரவலாக்குவது என்ற நோக்கத்திற்காக தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது. அதாவது உள்ளாட்சி அமைப்பு அதிகாரங்கள் இருக்குல்ல, அத வந்து பரவலாக்கணும். உள்ளாட்சி அமைப்புகள டெவலப் பண்ணணும். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் தேசிய பஞ்சாயத்து ராஜ். தேசிய பஞ்சாயத்து ராஜ் வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க? ஒன் செகண்ட். உள்ளாட்சி அமைப்புகள மேம்படுத்துறதுக்காக, உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரங்கள பரவலாக்குறதுக்காக, தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1922 ஏப்ரல் 24ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது. இந்த தேசிய பஞ்சாயத்து ராஜ்ன்ற பெயர வச்சதும், இந்த தேசிய பஞ்சாயத்து ராஜ கொண்டு வந்ததும் காந்தியடிகள் தான். இப்படி தேசிய பஞ்சாயத்து ராஜ்ன்னு ஒரு அமைப்பு வேணும்னு கொண்டு வந்ததும் காந்தியடிகள் தான். அதுக்கு தேசிய பஞ்சாயத்து ராஜ்ன்னு பேர் வச்சதும் காந்தியடிகள் தான். இந்த வருஷம், இந்த டேட் இதுக்கு எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம்னா, 24 4வது மாசம். 92வது வருஷம். அந்த 92ல இருக்க கடைசி 2 எடுத்துக்கலாம். இந்த ஏப்ரல்ல இருக்கிற ஏப்ரல் 4த் மந்த். அப்போ வருஷத்துல இருக்க 2, மந்த்ல இருக்க 4யும் சேர்த்தா டேட் 24 வந்துரும். 1992 ஏப்ரல் 24ஆம் தேதி. இப்ப தேசிய ஊராட்சி தினம் அப்படின்றது ஏப்ரல் 24. பஞ்சாயத்து ராஜோட சிறப்பம்சம் என்ன? கிராம சபைய அமைக்கணும். கிராம சபைன்னா இப்பதான் சொன்னோம். கிராம சபை கூட்டம் நடைபெறும். அந்த கிராம சபைய அமைக்கிறது. கிராம சபை வருஷத்துல 4 டைம் கூடும் அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த கிராம சபைய அமைக்கணும். இந்த 3 அடுக்கு ஊராட்சி முறைய அமைக்கணும். 3 அடுக்கு ஊராட்சி முறைன்னா என்ன? கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. இந்த 3 அடுக்கு ஊராட்சி அமைப்ப உருவாக்குறதுக்கும், அதுக்கான தேர்தல் நடத்தி, தேர்தல்ல எவ்வளோ இடஒதுக்கீடு அப்படின்றத காட்டுறதுக்கும், அதுல அவங்களோட பதவிக்காலம் என்ன அப்படின்றதுக்கும், இவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்றாங்கல்ல, அதுக்கு ஒரு கணக்கு மற்றும் தணிக்கை, நிதிக்குழு இதையெல்லாம் ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பஞ்சாயத்து ராஜ். இப்ப பஞ்சாயத்து ராஜ்ன்றது என்ன? உள்ளாட்சி அமைப்புகளோட அதிகாரங்கள பரவலாக்குறதுக்கும், அத மேம்படுத்துறதுக்கும் இந்த சிறப்பம்சங்களோட உருவாக்கப்பட்டது தான் இந்த பஞ்சாயத்து ராஜ். சிறப்பாக செயல்படுற ஊராட்சி அமைப்புகளுக்கு மத்திய அரசு விருதுகள வழங்குது. நல்லா பார்க்கணும். சிறப்பாக செயல்படுற ஊராட்சி அமைப்புக்கு மாநில அரசு விருது வழங்கல. மத்திய அரசு விருது வழங்குது அப்படின்னு சொல்றாங்க. உள்ளாட்சியில பெண்களின் பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளாட்சி அமைப்புகள்ல 33% வந்து இடஒதுக்கீடு குடுத்திருப்பாங்க. ஆனா வந்துட்டு 2011ல நடந்த உள்ளாட்சி தேர்தல்ல பெண்கள் வந்து 38% இடங்கள்ல வெற்றி பெற்றனால, 2016ஆம் ஆண்டு நம்மளோட தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சி தேர்தல்ல 50% இடஒதுக்கீடு வழங்கி சட்ட திருத்தம் செஞ்சிருக்கு. 33% இடஒதுக்கீடோட இருந்திருக்காங்க. 2011ல 38% இடஒதுக்கீடு வந்துட்டு 38% வந்து வின் பண்ணியிருக்காங்க பெண்கள். அதனால 2016ல 50% பாதிக்கு பாதி இடஒதுக்கீடு பெண்களுக்கு உள்ளாட்சி தேர்தல்ல வழங்கப்படுது. அதுக்கடுத்து உள்ளாட்சி தேர்தல் வந்துட்டு பதவிக்காலம் 5 வருஷம்.
தேர்தல் எவ்ரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவ நடைபெறுது. இந்த உள்ளாட்சி தேர்தல நடத்துறது மாநில தேர்தல் ஆணையம். சரி ஓகே. அப்போ மத்திய, மாநில தேர்தல்கள நடத்துறது யார்? அதாவது நாடாளுமன்ற தேர்தலையும், சட்டமன்ற தேர்தலையும் நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம். அப்போ உள்ளாட்சி தேர்தல்கள மட்டும் தான் இந்த மாநில தேர்தல் ஆணையம் நடத்துது. இத நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ தமிழ்நாட்டுல உள்ள கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம் இதெல்லாம் குடுத்துருக்காங்க. இப்ப ரீசென்ட் அப்டேட் படி தமிழ்நாட்டுல இருக்க கிராம ஊராட்சி அப்படின்னு பார்த்தோம்னா 12,620. இப்ப 12,620. ஊராட்சி ஒன்றியங்கள் 388 இருக்கு. மாவட்ட ஊராட்சிகள் 36 இருக்கு. பேரூராட்சிகள் 490 இருக்கு. நகராட்சிகள் 148, மாநகராட்சிகள் 25 வந்துருச்சு. அடுத்து இங்கன பார்க்கணும். மாநகராட்சினா என்னது? கார்ப்பரேஷன். இல்லாட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன்னு சொல்லுவாங்க. நகராட்சினா முனிசிபாலிட்டி. பேரூராட்சினா டவுன் பஞ்சாயத்து. அதாவது கிராமமும், நகரமும் இல்லாத ஒரு அமைப்பு தானே பேரூராட்சி. கிராமம்னா பஞ்சாயத்து வந்துரும். நகரம்னா டவுன் வந்துரும். இப்ப பேரூராட்சினா டவுன் பஞ்சாயத்து. கிராம ஊராட்சினா வில்லேஜ் பஞ்சாயத்து. அடுத்து ஊராட்சி ஒன்றியம்னா பஞ்சாயத்து யூனியன். அதாவது பல கிராம ஊராட்சிகள் சேர்ந்தது தானே ஊராட்சி ஒன்றியம். அப்ப பஞ்சாயத்துகளோட யூனியன் தான் பஞ்சாயத்து யூனியன். அடுத்து மாவட்ட ஊராட்சி அப்படின்றது இங்க எழுதிக்கோங்க. மாவட்ட ஊராட்சினா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து யூனியன் இல்லாட்டி டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லலாம். தேர்தல் ஆணையம்னா எலெக்ஷன் கமிஷன். மீள்பார்வை மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அமைக்கப்பட்ட அமைப்பு உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி ஆகியன ஊராட்சி உள்ளாட்சி அமைப்புகள். பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி ஆகியன நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள். கிராம ஊராட்சியில் உள்ள கிராம சபை ஒரு நிரந்தர அமைப்பு ஆகும். கிராம சபை ஒரு நிரந்தர அமைப்பு. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் உள்ளாட்சி அமைப்புகளை மேம்படுத்தியது அப்படின்னு சொல்றாங்க. உள்ளாட்சி தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. புக் பேக் பார்க்கலாம். பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்தது என்னது? ஊராட்சி ஒன்றியம். அதனால தான் அது பேர் என்னது? பஞ்சாயத்து யூனியன். ஓகே. தேசிய ஊராட்சி தினம் என்னைக்கு? ஏப்ரல் 24. இதுக்கு நான் ஷார்ட்கட் எப்படி சொன்னேன்? 92வது வருஷம் 4வது மாசம் 24ஆம் தேதி. 92ல இருக்க 2யும் எடுத்துக்கணும். ஏப்ரல்ல இருக்க 4யும் எடுத்துக்கிட்டா அதோட டேட் வந்துரும். இந்தியாவுல பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் எது? அப்படின்னா, சென்னை மாநகராட்சி தான். சென்னை மாநகராட்சி. அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம் எது? அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியம் உள்ள மாவட்டம். அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியம். என்ன படிச்சோம்? விழுப்புரம் படிச்சோம். அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியம் விழுப்புரம். எத்தன ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு? 22 ஊராட்சி ஒன்றியங்கள். அப்ப குறைவான ஊராட்சி ஒன்றியம் கொண்டது எது? நீலகிரி, பெரம்பலூர். எத்தன ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு? 4 ஊராட்சி ஒன்றியங்கள். அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியம் எது? விழுப்புரம். எத்தன இருக்கு? 22 ஊராட்சி ஒன்றியம். அடுத்து மாந மாநகராட்சியின் தலைவர் வந்துட்டு யாரு அப்படின்னா, மேயர். மாநகராட்சிக்கு ஒரு ஆணையர் இருந்தாரு. அவர் வந்துட்டு ஒரு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி, ஐஏஎஸ் ஆஃபீசர் அப்படின்னு பார்த்திருப்போம். அவர் வந்து நிர்வாக அலுவலர். அப்போ மாநகராட்சிக்கு ஒரு தலைவர் இருக்கார்ல, அந்த தலைவர் தான் மேயர். நம்ம சென்னை மாநகராட்சிக்கு கூட பிரியான்னு சொல்லிட்டு ஒரு மேயர் இருக்காங்க. அத ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் எது? தமிழ்நாடு தான். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? 1992. உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலத்தோட ஆண்டுகள் 5 ஆண்டுகள் தான். தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? வாலாஜாபேட்டை நகராட்சி, வேலூர் டிஸ்ட்ரிக்ட். அடுத்தீங்க கிராம சபைன்றது என்னது? ஒரு நிரந்தர அமைப்பு. ஊராட்சி ஒன்றியத்துல யார் இருப்பா? ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் இருப்பார். பேரூராட்சிக்கு யார் இருப்பா? ஒரு செயல் அலுவலர், இஓ, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர் ஒருத்தர் இருப்பார். உள்ளாட்சி தேர்தலை யார் நடத்துறா? மாநில தேர்தல் ஆணையம். இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ். பாய்.